Hello friends, welcome back to my channel Info by Desi. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சட்டுன்னு நம்ம வீட்லயே ரெடி பண்ணக்கூடிய சாக்லேட் சிப் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம என்னோட Info by Desi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். சாக்லேட் சிப் செய்ய நான் இன்னைக்கு 2 Dairy Milk சாக்லேட் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல நம்ம எடுத்த சாக்லேட்டை உடைச்சு போட்டுக்கோங்க. இப்போ சாக்லேட்னா உடைச்சு இந்த பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதிச்சு வந்த உடனே நம்ம சாக்லேட் உடைச்சு போட்டு வச்சிருக்க பவுலை இது மேலே வச்சு டபுள் பாயிலட் மெத்தடில் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நான் சாக்லேட் பவுலை இதில் வச்சுக்கிறேன். மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது இந்த மெல்ட்டான சாக்லேட்டை ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. இப்போது நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் நல்லா ஆறி இருக்கு. இதை ஒரு கோன் செஞ்சு நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரில் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஊற்றிக்கோங்க. ஒரு கார்னராக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோனை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை க்ரீஸ் பண்ண நார்மல் பிளேட்டோ எடுத்துக்கோங்க. நம்ம கோனை கட் பண்ணிக்கலாம். இப்போ கோனை கட் பண்ணிவிட்டேன். இதில் ட்ராப்பாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நான் சாக்லேட் சிப்ஸை இந்த பட்டர் ஷீட் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். ட்ராப்பாக இதேமாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம போர் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிப்ஸை ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போது 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இதை லைட்டாக இப்படி பண்ணி விட்டிங்கனாலே வந்துடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா எல்லாமே வருது பாருங்கள். நான் எல்லா சாக்லேட் சிப்ஸுமே உதுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சாக்லேட் சிப்ஸ் ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் சிப்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சாக்லேட் சிப்ஸை நீங்கள் கேக்ஸ், பிஸ்கெட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் செய்யும்போது யூஸ் பண்ணலாம். இந்த சாக்லேட் சிப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட Info by Desi சேனலை மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.